ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் சில ரெசிபிகள் சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு அது பிடிக்கும். சில ரெசிபிகள் பார்த்த உடனே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இது சூப்பராக இருக்குமே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் இந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி. எல்லாருமே இந்த ஸ்வீட் ரெசிபி போட்டிருந்தாங்க வீடியோ. நான் அதை பார்த்தேன். எனக்கு செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்பவே தோணுச்சு. அதனால் நான் செஞ்சு பார்த்தேன். செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து நம்ம பாதாம் ஒரு 15 பாதாம் சேர்த்து அந்த நெய்யில் பாதாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு பாதாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்தெடுத்த பாதாமை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு எக்ஸஸாக நெய் கடாயில் இருந்தது. அந்த நெய்யில் நம்ம துருவி வச்ச ஒரு 200 கிராம் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாத அளவுக்கு நல்லா நெய்யோட வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை வறுத்தெடுத்தக்கப்புறமா இனிப்புக்காண்டி ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 200 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். 200 கிராம் தேங்காய்க்கு 200 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து அந்த தேங்காவோட ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வாசனைக்காண்டி ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து திரும்பி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தேங்காய் வர அளவுக்கு நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சக்கப்புறமா, அதாவது அல்வா கன்சிஸ்டன்சி இல்லைனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்து ஓரளவுக்கு சட்டியை விட்டு பிரிகிற அளவுக்கு, கரண்டியை விட்டு பிரிகிற அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனக்கப்புறமா நம்ம கையில் கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச அந்த பாதாம் உள்ளே வச்சு ஒரு உருண்டை மாதிரி ஓரளவுக்கு சின்ன சைஸ் உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா தேங்காயுமே உருண்டை மாதிரி உடுத்து எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு சின்ன சைஸாவே உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி உருண்டை மாதிரி நம்ம தேங்காய் கிரியேட் பண்ணக்கப்புறமா நம்ம இன்னொரு ஒரு பேன் நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சு அதில் நம்ம சீனி 1 கப்பு சீனி 250 ml தண்ணி பிடிக்கிற கப்பில் 1 கப்பு சீனி நம்ம எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 250 கிராம் சீனி இருக்கும். அந்த சீனியை நம்ம கேரமலைஸ் பண்ணணும். அதனால் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த சீனியை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சீனி டைம் ஆக ஆக அப்படியே நம்மளுக்கு கல்கண்டு மாதிரி மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மாற ஆரம்பிச்சக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம திரும்பி ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சீனி கிண்டி விட்டோம்னா நம்மளுக்கு சீனி நல்லா இறுகி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாற ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷன் வர ஆரம்பிச்சக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த தேங்காய் உருண்டையை அப்படியே அந்த கேரமலைஸ் ஆன சுகரில் போட்டு எல்லா சைடும் நல்லா கோட் பண்ணி எடுத்து எல்லா சைடும் மூடுற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்த உருண்டையை அப்படியே ஒரு காட்டன் துணிக்கு மாற்றி ஒரு 3/4 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் விட்டிங்கன்னா அது அப்படியே காஞ்சி அந்த கேரமலைஸ் ஆன சுகர் வெளியே ஒரு ஹார்டான ஒரு நேச்சரை கிரியேட் பண்ணிடும். வெளியே ஹார்டாக அந்த கேரமலைஸ் ஆன சுகர் கொஞ்சம் கசப்பாகவும் உள்ளே அந்த தேங்காய் நல்ல இனிப்பாகவும் சாஃப்டாகவும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு ஒர்த்தான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். நன்றி.